இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறவிருக்கிறது. நாளை முதல் கட்ட தேர்தலில் ஒரு தொகுதி கூட வெற்றி பெறாது என்பதை கருதி பாஜக, நரேந்திர மோடி விஷமத்தனத்தை இந்தியா முழுவதும் விதைத்து வருகிறார்கள். எதை தின்னால் பித்தம் தெளியும் என்று மோடிக்கு தெரியவில்லை. RSS உடைய சித்தாந்தத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மண்ணிலே அதற்கு வாய்ப்பில்லை என்பதை அவர்களும் அறிவார். ஆனால் 2 தினங்களுக்கு முன்பு மத ரீதியான பிளவை ஏற்படுத்துவதற்கும் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வதற்கும் நரேந்திர மோடி அவர்கள் முயல்வது அப்பட்டமாக இந்திய மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே பின்புலமாக இருந்த RSS-ஐ, அவருடைய கருத்துக்களை, அவருடைய சித்தாந்தத்தை அங்கங்கே விதைத்து வந்த நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது நேரடியாக எங்க அப்பன் புதருக்குள் இருக்கிறான் என்றை காட்டிக் கொடுப்பது போல மத ரீதியான பிளவை ஏற்படுத்தி இஸ்லாமிய மக்களுக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார். இதை வன்மையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கண்டிக்கிறது. இந்த பேச்சின் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையம் நரேந்திர மோடியை எங்கும் பிரச்சாரம் செய்ய அனுமதிக்க கூடாது. யாராவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்தால், இந்திய தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாடுகளை மீறினால் எப்படி தடை விதிக்கிறார்களோ அதே போன்று நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தடை விதிக்க வேண்டும். அவர் மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார். இது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பகிரங்க குற்றச்சாட்டு. இந்த தேசத்தை பிளவுபடுத்த முயற்சி செய்கிறார். எந்த இடத்திலும் காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கைகள் இந்த தேசத்து மக்கள் நலனுக்காகத்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை திரித்து உண்மைக்கு புறம்பாக கூறி மக்களிடையே திசை திருப்பும் முயற்சியில் இறங்கி இப்பொழுது மிகப்பெரிய படுதோல்வியை அவர் சந்தித்திருக்கிறார். இந்துக்கள் எல்லாம் இவரை நம்புவது போலவும், இந்துக்கள் எல்லாம் இவர் பின்னாடி இருப்பது போல ஒரு மாயை ஏற்படுத்துகிறார். ஒருபோதும் இந்து மக்கள் தேச விரோத சக்திகளுக்கு அனுமதிக்க மாட்டார்கள். இது கடந்த காலங்களில் இருந்தே தொடர்ந்து இந்துக்களுடைய நடவடிக்கைகள் அமையும். நானும் இந்துதான். இங்க இருக்கின்ற எங்கள் துணைத் தலைவர் திரு சீனிவாசன், அண்ணன் கோபண்ணா, இங்க அமர்ந்திருப்பவர் மெஜாரிட்டி தலைவர்கள் இந்துக்களாக உட்கார்ந்திருக்கிறோம். அப்ப எப்படி இதை இந்துக்கள் அனுமதிக்க முடியும்? இந்த தேசம் என்பது பன்முக தன்மை உள்ள தேசம். எல்லா மொழி வாரி மாநிலங்களும் இந்த தேசத்தில் இருக்கின்றன. எல்லா கலாச்சாரங்களும் இருக்கின்றது. ஒரு மாநிலத்திற்கு ஒரு கலாச்சார வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆகவே மோடி இப்படி பிரிவினைவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டிவிடும் செயலில் ஈடுபட்டு இருப்பதால் இந்திய தேர்தல் ஆணையம் அவரை பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதிக்க கூடாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வேண்டுகோள் விடுக்கிறது. மகிழா காங்கிரஸ் தமிழ்நாடு தலைவியாக பொறுப்பேற்றிருக்கின்ற அன்பு சகோதரி ஹசீனா சையத் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் இன்றையிலிருந்து பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய சவால்கள் நிறைந்திருக்கின்றன. மோடி ஆட்சியை அகற்றுவதற்கும் மதவாத பிரிவினவாதத்தை பேசும் மோடியை எதிர்த்து RSS சித்தாந்தத்தை எதிர்த்து போராட்டத்தை நாங்கள் இங்கு அறிவிக்க இருக்கிறோம். பதவியேற்ற இன்றே நம்முடைய மகிழா காங்கிரஸ் தலைவி அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறோம். மாங்கல்யத்தை பற்றி, தாலியை பற்றி பேசிய மோடியை கண்டித்தும், அன்னை இந்திரா காந்தி அவர்களை பற்றி பேசிய மோடியை கண்டித்தும், மதவாத பிளவுகளை ஏற்படுத்தும் மோடியை கண்டித்தும்
முதல் போராட்டம் மகிழா காங்கிரஸ் உடைய தலைமையில் இன்று மாலையோ நாளை காலையோ இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும். எல்லா பொறுப்பாளர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். வாய்ப்பு இருந்தால் இன்று மாலையே நீங்கள் 5 மணிக்கு மோடியை எதிர்த்து, மாங்கல்யத்தை பற்றி பேசிய மோடி எதிர்த்து, அன்னை இந்திரா காந்தியை பற்றி பேசிய மோடி எதிர்த்து இந்த போராட்டத்தை இவர்கள் முன்னெடுப்பார்கள். அன்னை இந்திரா காந்தி அவர்கள் 38 குண்டுகள் துளைத்து சிதைக்கப்பட்டார். இந்த நாட்டிற்காக உயிர் துறந்திருக்கிறார். அதே போன்று எங்கள் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டிற்கு நம்பி வந்த பொழுது அவர் சல்லடையாக துளைத்து இங்கிருந்து புதுடெல்லிக்கு பிரேதமாக அனுப்பி வைத்தார்கள். ஆனால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஒருபோதும் இதை அரசியலாக்கவில்லை, இதை வைத்து வாக்கு கேட்கவில்லை. ஆனால் மோடியும் பாஜகவும் ஏழை வீட்டு மகன், ஏழை தாயின் மகன் என்று வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே எது தியாக குடும்பம், தியாக தீபமாக இருக்கின்ற ஒரே குடும்பம் இந்த நாட்டில அன்னை இந்திரா காந்தியோட குடும்பம் என்பதை மோடி புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய செயல்பாடுகளை அவர் திருத்திக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மத துவேஷ பேச்சுக்கள், பிரிவினைவாத பேச்சுக்களை அவர் கைவிட வேண்டும். கைவிடாவிட்டால் நாங்கள் தினம் தினம் மோடியுடைய குடும்பாவை எரித்து சென்னையில தலைநகரங்களில் நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம். இது கடுமையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மோடியை எச்சரிக்கிறது. எல்லா தலைவர்களும் அரசியலமைப்பு சட்டத்தின்பால் கட்டுப்பட்டவர்கள். அதை மீறினால் அதற்கு உண்டிய தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட பிரிவினவாத பேச்சிய மோடி தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தில் ஏற்கனவே நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம். இந்திய தேசிய தேர்தல் ஆணையத்தில் புகார் அனுப்பியிருக்கிறோம். உடனடியாக அவர் பிரச்சாரம் செய்வதை தடை செய்ய வேண்டும். 1 முறை 2 முறை இல்ல 3 முறை தொடர்ந்து மத பிரிவினவாதத்தை பேசி வருகிறார். நாடை பிளவுபடுத்த துடித்துக் கொண்டிருக்கிறார். முதல் கட்ட தேர்தலில் படுதோல்வியை தழுவி இருக்கிறோம் என்று அவருக்கு தகவல் சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது 2ஆம் கட்ட தேர்தலிலும் தோல்வி அடைய போகிறார். 7 கட்ட தேர்தலிலும் தோல்வி அடைய போகிறார். 100 தொகுதிகளை கூட அவர்கள் எட்டப் போவதில்லை. வட மாநிலங்களில் குறிப்பாக மோடிக்கு எதிரான அலை வீசிக் கொண்டிருக்கிறது. அதனால் தோல்வி பயத்தை கண்டு அஞ்சிய அச்சப்பட்ட மோடி இப்பொழுது மதவாத பிரச்சனையும் நாட்டில் உள்ள பிரிவினைகளை பற்றி அவர் பேசி வருகிறார். இதை வன்மையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கண்டிக்கிறது. முதல் போராட்டம் எங்களுடைய மகிழா காங்கிரஸ் தலைவர் அசினா சையத் தலைமையில மோடியை எதிர்த்து அந்த போராட்டம் இன்றோ நாளை காலை அமைய இருக்கிறது. நன்றி. அதுதான் பாசிச ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நாங்க ஏற்கனவே சொன்னோம், ஜெர்மனியில எப்படி ஹிட்லருடைய நாசிச ஆட்சி புரிந்தார்களோ அதே போன்று இங்கே மோடி தலைமையில பாசிச ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. தேர்தல் ஆணையம் வாய்ப்பூட்டு போடப்பட்டு இருக்கிறது. 4 கோடி ரூபாய் ஒரு வேட்பாளர், பாஜக வேட்பாளருடைய பணத்தை பிடித்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை, இன்கம் டாக்ஸ், சிபிஐ எல்லாம் தூங்கி கொண்டு இருக்கிறது. இன்னும் கூட எழுந்து கொள்ளவில்லை. இதையெல்லாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். பிடித்தான்றே நான் திருநெல்வேலியில சொன்னேன், அந்த பணத்தை திருப்பி கொடுத்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று. ஆகவே இப்படிப்பட்ட ஜனநாயகத்திற்கு விரோதமான ஆட்சியை அகற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இந்த குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய தோல்வியை அவர் தழுவார்கள். நக்சல்லாம் யாரு? நக்சல்லாம் யாரு சொல்லுங்க? அவங்க தான் நக்சல். அவங்க தான் அந்த வேலையெல்லாம் செய்வாங்க. பயம் வந்துருச்சு. இன்னைக்கு வயநாட்டில் எங்க தலைவர் ராகுல் காந்தி 5,50,000 வாக்குகள் மேல வெற்றி பெற போறார். போன தேர்தலில் 4,32,000 வாக்குகளில் வெற்றி பெற்றார். இப்போ 5 லட்சம் வாக்குகளில் வெற்றி பெற போறார். அந்த தோல்வி பயம் என்ன பேச வேண்டும் என்று அவர்களுக்கு புரியவில்லை. எதை தின்னால் பித்தம் தெளியும் என்று தெரியவில்லை. ஆகவே இந்த தேர்தல் என்பது இந்த தேசத்தை மீட்டெடுக்கின்ற தேர்தல் என்று இந்திய மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். தேங்க்யூ.